Hey guys, நான் உங்க ஜெய். நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் Techybook. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க bell ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. So that நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். Now let's get into the video. லூப்ஸ் இன் சி ப்ரோகிராமிங்ல இது மூணாவது வீடியோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் வீடியோ நீங்க பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டேரக்டா டூ வைல் லூப் மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எப்பெல்லாம் ஒரு சர்டைன் பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைம்ல நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் மாதிரியே டூ வைல் லூப்மே வந்துட்டு ஒரு சர்டைன் பிளாக் ஆஃப் கோடை வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இப்போ டூ வைல் லூப்போட சின்டெக்ஸ் பார்க்கலாங்க. ஸோ சின்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டூ. ஸோ டூன்றது கீவேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல் கண்டிஷன். கடைசியாக வந்து செமிகோலன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டூ வைலுக்கு கொடுத்தாகணும். வைலுக்கு வந்து கண்டிஷன் செமிகோலன் கொடுக்க மாட்டோம், பட் டூ வைலில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா செமிகோலன் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூன்றதை வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணான்னு சொல்லும். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு கண்டிஷனுமே செக் பண்ணாது, ஆல்வேஸ் வந்து இதை அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த டூ கீழே இருக்க பிளாக் ஆஃப் கோடு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு லூப் வந்து ரிப்பீட்டடாக வந்து எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வைலில் பார்த்தோம் இனிஷியலைசேஷன் வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வைலுக்கு முன்னாடி தான் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் டூ வைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்குள்ளேயும் நமக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், வெளியவும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து வேல்யூ அப்டேட் நமக்கு நடந்தே ஆகணுங்க. அப்டேட் அதே போல் வந்து இனிட் வந்து எங்கே வேணாலும் பண்ணலாம். நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு அந்த லூப்க்கு வெளியே தான் இனிட் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு டூ வைல் லூப்போட சின்டெக்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு டூ வைல் லூப்போட ஃப்ளோ டயக்ராம் பார்க்கலாங்க. ஸோ ஃப்ளோ டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு கண்டிஷன். இங்கே வந்து ஒரு கண்டிஷன், இங்கே வந்து கண்டிஷன். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த லூப் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அங்கேருந்து ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்துட்டு பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஸோ இது பார்க்க அப்படியே வந்து நம்ம வைல் லூப்பில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். வைல் லூப்பில் வந்து ஸ்டார்ட் கண்டிஷன் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட், அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த லூப் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குங்க. இதே இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து டேரக்டாக கண்டிஷன்லேருந்தே நம்ம வந்து வெளியே போய்டும். எண்ட் ஆஃப் த லூப். ஸோ இது டூ வைல் லூப்போட ஃப்ளோ டயக்ராம். என்னடா எல்லா லூப்ஸுமே வந்து சர்டைன் பிளாக் ஆஃப் கோடை வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு 3 டைப் ஆஃப் லூப் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைலுக்கும் ஃபார்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைலுக்கும் டூ வைலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸையும் பார்க்கலாம். வைல் லூப் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் கண்டிஷன் செக்குங்க. அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பிளாக் ஆஃப் த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா வந்துட்டு பிளாக் ஆஃப் த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. இதே டூ வைல் லூப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லெவல் கண்டிஷன் செக். அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸிட்டில் தான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுவோங்க. வைல் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ அந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கலாம். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கண்டிஷன் செக் பண்ண பார்த்தீங்களா, அப்பயே கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு அந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிடலாம். ஆனால் அதே இது பார்த்தீங்க அப்படின்னா டூ வைல் லூப்பில் கண்டிப்பாக வந்து அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷனுமே செக் பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டாகவே அது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். எண்டில் தான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுங்க. வைல் லூப்பில் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கர்லி பிரேசஸ் வந்து இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதாவது வைல் அதுக்கப்புறம் கீழே வந்து சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் நம்ம எந்த ஒரு ப்ராக்கெட்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூ வைல் லூப்பில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே அந்த கர்லி பிரேசஸ் வந்துட்டு மேண்டட்ரிங்க.
அதே போல் ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. வாயில் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து செமிகோலன் எதுவுமே வைக்க மாட்டோங்க. பட் ஆனால் டூ வைல் லூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாயிலுக்கு அப்புறம் வந்து கடைசியாக செமிகோலன் வச்சுருப்போங்க. டூ வைல் லூப்க்கு ரியல் டைமாக எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் சர்டைன் பிளாக் ஆஃப் கோடு வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும், அதே தடவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம டூ வைல் லூப் யூஸ் பண்ணலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங்கில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க, என்ட்ரு பண்ணுவீங்க, டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா would you like to மேக் ஒன் மோர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அகைன் அதே இடத்துக்கே போயிடும் நமக்கு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன் வந்து டூ வைல் லூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளான டூ வைல் ப்ரோக்ராம் தாங்க பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதுக்கப்புறம் இன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிப்பீட்னு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து 0ன்னு கொடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டூ வைல் லூப் யூஸ் பண்ணிட்டு ஆட் ஆர் ஈவன் அப்படின்றத வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்துட்டு யூசர் கிட்ட வந்து வாங்கிட்டு திருப்பி செக் பண்ணுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் மாதிரி கேட்டு பண்ண மாதிரி பண்ண போறாங்க. ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ, இன்டிஜர் ஆஃப் ஒரு நம்பர்னால என்னன்னு கொடுத்துட்டோம். அதை வந்து யூசர் கிட்ட வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினோடனே %d n. இங்கே வந்து வாயில் கண்டிஷன் போடாதனால நமக்கு வந்துட்டு இந்த இது வருது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு என்ன்ற வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்குங்க. ஸோ இப்போ இந்த என் வந்து ஆட் ஆர் ஈவன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் n mod 2 ஈக்குவல் டு 0, அதாவது இப்போ n mod 2 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து %d is even. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டர் பண்ண நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகி 0 வந்துச்சு அப்படின்னா அதாவது ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பருங்க. இங்கே எல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா printf is odd. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஒன் மோர் நம்பர் வாங்க போறோம். இது வந்து +1 to continue. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், +1 to continue கொடுத்துருக்கோமா. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்குறோம், இன்டிஜர் ரிப்பீட். ஃப்ளஷ்க்கு அப்புறம் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கண்டிஷனில் வந்து வெறும் ரிப்பீட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எனி நான் ஜீரோ வேல்யூக்கு வந்து இந்த திருப்பி வந்து நமக்கு ரிப்பீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குங்க. இதே 0 வந்துச்சு அப்படின்னா தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூஷன் நடக்காது நமக்கு. ஆனால் இப்போ நமக்கு என்ன தேவை, ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும் வந்துட்டு எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு லூப்பை டெர்மினேட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. Control plus F11. ஸோ சம்டைம்ஸ் இது வந்து டேரெக்டாக ஒர்க் ஆகுது, அதனால பில்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகிடும் எல்லாமே. அது ஷார்ட்கட் வந்துட்டு Control B வந்து பில்ட் ஆல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் அப்ளிகேஷன் நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஸ்கேன் கொடுத்துருக்கா அப்படின்றனால எதுவுமே கேட்காம இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ என்டர் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ணேன், ஃபைன் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்லுது, 5 வந்து ஆட். ஓகேங்களா, நார்மலாக வந்துட்டு இப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து \n கொடுத்துக்கிறது நல்லது. பார்க்க நீட்டாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 கொடுத்துருக்கேன், 5 வந்து ஆட். இப்போ நான் அகைன் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகுனா திருப்பி லூப் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகிட்டு இங்கே வந்து ஸ்கேன்எஃப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு 8 கொடுக்குறேன். 8 கொடுத்தோம் அப்படின்னா 8 வந்து ஈவன், அதுக்கடுத்து +1 to continue இருக்கு.
ஸோ இப்போ நான் வந்து 1 கொடுக்காம நான் இப்போ வேற ஏதாவது நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா டெர்மினேட் ஆயிடும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்றத வந்து திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ரிப்பீட்னு வந்துட்டு நான் 0 கொடுத்துருக்கேன். இது வந்து வேல்யூ இனிஷியலைசேஷன் யூனிட். ஓகேவா? நம்மளோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்டேட் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளோட அப்டேட் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்ற ஒரு நம்பர் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். அந்த வேல்யூ தான் வந்து நம்ம வந்துட்டு செக் பண்ணோம். ஆடா ஈவனா அப்படின்னு செக் பண்ணோம். ஆடா இருந்தா ஆடுன்னு பிரிண்ட் ஆகும், ஈவனா இருந்தா ஈவன் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் கிட்ட வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கிறோம். +1 to கண்டினியூ. அதாவது யூசர் வந்து 1 ப்ரெஸ் பண்ணா எனக்கு திருப்பி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குங்க. யூசர் வந்து 1 தவிர வேற என்ன கிளிக் பண்ணாங்கன்னா இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே போயிடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் இங்க இருக்கு, இனிஷியலைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இனிட் பண்ணிருக்கேன் 0ன்றது. ஸோ இது கிடையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இந்த இடத்துல எந்த இடத்துல அப்டேட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து இனிட்டும் ஆகுது. ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டிக்ளரேஷன் மட்டும் வச்சிருந்தா கூட நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனிஷியலைசேஷனும் சரி அப்டேட்டும் சரி ரெண்டுமே இந்த ஒரே இடத்துல தான் நடக்குது. இதே இது நம்ம வைல் லூப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த டிஃபரன்ஸ் தான். வைல் லூப்னா நம்ம முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். டு வைல் லூப்ல வந்து முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு எந்த இடத்துல அப்டேட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு இனிஷியலைசேஷனும் ஆகுது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.